ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். SMS ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 11th மேத்ஸ் சாப்டர் 9 எக்ஸசைஸ் 9.1ல क्वेश्चन நம்பர் 16 பார்க்க போறோம். இந்த क्वेश्चनல f of xங்கற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கு. ஒரு சார்பு கொடுத்திருக்காங்க. அது மூணு பார்ட்டா கொடுத்திருக்கு. என்னன்னா x less than or equal to 2 னா f of x equal to x square யூஸ் பண்ணனும். x between 2 and 4 2 க்கும் 4 க்கும் இடையில x இருந்தா f of x equal to 8 minus 2x யூஸ் பண்ணனும். x greater than or equal to 4 இருந்தா f of x equal to 4 யூஸ் பண்ணனும். அப்போ 2 இந்த 2x 2 க்கு லெஃப்ட் சைடுல இந்த ஃபங்க்ஷன் 2 க்கும் 4 க்கும் இடையில இந்த ஃபங்க்ஷன் 4 க்கு அந்த பக்கம் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். நம்ம அப்போ x equal to 2 ல நம்ம ஒரு மார்க் பண்ணி வைப்போம். x equal to 4 லையும் மார்க் பண்ணி வைப்போம். இப்போ இதுக்கு இந்த பக்கத்துல ஒரு கிராஃப், இதுல ஒரு கிராஃப், அந்த பக்கம் ஒரு கிராஃப், அப்படி வரும். முதல்ல இந்த பார்ட் எடுப்போம். f of x is equal to x square. இப்ப கிராஃப் போடும்போது f of x க்கு வந்து நம்ம y ன்னு பெயர் கொடுக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்னா y equal to x square ன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கு கிராஃப் போடணும். x வந்து less than or equal to 2. அத நம்ம நோட் பண்ணிருக்கோம். x less than or equal to 2. இப்போ டேபிள் போட்டா இந்த கிராஃப் வந்து y equal to x square கிராஃப் வந்து நீங்க சின்ன கிளாஸ்ல போட்டுருப்பீங்க 10th எல்லாம். xy அப்போ x வேல்யூ வந்து இந்த 2 க்கு லெஃப்ட் சைடுல தான் எடுக்கணும். அதான் கொடுத்திருக்கு இந்த கிராஃப். அப்போ 2 போட்டா x க்கு 2 போட்டா y க்கு 2 ஸ்கொயர் 4 கிடைக்கும். இந்த பக்கம் 1 போட்டா x க்கு 1 போட்டா y equal to 1 ஸ்கொயர் 1 கிடைக்கும். x க்கு 0 போட்டா 0 ஸ்கொயர் அது 0 வரும். x க்கு -1 போட்டா y equal to -1 ஸ்கொயர் அப்போ 1 வரும். x க்கு -2 போட்டா -2 the whole square அப்போ -2 போட்டா -2 the whole square 4 கிடைக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணா இதுக்கான கிராஃப் நமக்கு கிடைக்கும். அப்ப 2 4 x க்கு 2 y க்கு 4 x க்கு 2 y க்கு 4 இந்த இடத்துல வரும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது 1, 1 x க்கு 1 y க்கு 1 இந்த இடத்துல வரும். அடுத்தது x க்கு 0 y க்கு 0 அது ஆரிஜின் இங்க வரும். x க்கு -1 y க்கு 1 x க்கு -1 y க்கு 1 இந்த இடத்துல வரும். x க்கு -2 y க்கு 4 x க்கு -2 y க்கு 4 இந்த இடத்துல வரும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். இது ஒரு கிராஃப். இது இங்க போகும். இது ஒரு பாராபோலா டைப்ல வருது. அப்போ இந்த 2 க்கு இந்த பக்கம் இந்த கிராஃப் கிடையாது. 2 ஓட லெஃப்ட் சைடுல. அப்போ இது வரைக்கும் தான் இந்த கிராஃப் எடுக்கணும். அடுத்த பார்ட் f of x equal to 8 minus 2x 2 க்கும் 4 க்கும் இடையில. அப்ப f of x க்கு நம்ம y பெயர் கொடுத்தோம்னா y equal to 8 minus 2x ன்னு கிடைக்கும். இங்க x 2 less than x less than 4 2 க்கும் 4 க்கும் இடையில. இப்போ 2 கொடுக்க கூடாது. ஏன்னா 2 equal to 2 கிடையாது. equal to 4 கிடையாது. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று 2.5 இது கொடுப்போம். இப்போ 2.5 கொடுத்தா டேபிள் போட்டா x y இப்போ 2 வரைக்கும் equal to 2 வரைக்கும் x ஸ்கொயர். அப்ப 2 க்கும் 4 க்கும் இடையில தான் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். அப்ப நான் 2.5 கொடுக்கிறேன். அப்ப x க்கு 2.5 கொடுத்தா
y equal to 8 minus 2 into 2.5. 2 into 2.5 னா 5 கிடைக்கும். அப்ப 8 minus 5 னா 3 வரும். அடுத்தது 3 கொடுத்தா x க்கு 3 போட்டா 8 minus 2 into 3. 8 minus 6. அப்ப 2 கிடைக்கும். இது வந்து y equal to 8 minus 2x ங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு கோடு. கோடு வரைகிறதுக்கு நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் போதும். அப்ப 2.53 3, 2 இது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணாலே நமக்கு லைன் வந்துடும். இனி இப்போ x க்கு 2.5 y க்கு 3, x க்கு 2.5 y க்கு 3 இங்க வரும். அடுத்தது x க்கு 3 y க்கு 2, x க்கு 3 y க்கு 2. இந்த இடத்துல இனி 4 வரைக்கும் கொடுக்கலாம். 4 கொடுத்து பார்த்தா 8 minus 2 into 4. அப்ப 8 minus 8 0 வரும். அப்ப 4 வந்த உடனே அது 0ல கட் ஆகும். நம்ம 4 கொடுக்க கூடாது, 4 வரைக்கும் கொடுக்கலாம். 4 வரைக்கும் கொடுத்தோம்னா இங்க 0 வந்துடும். அப்போ இதை ஜாயின் பண்ணோம்னா ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். இப்போ இதுக்கு இடையிலயும் வேல்யூஸ் கொடுக்கலாம். அப்ப நம்ம 2வே கொடுத்து பார்க்கலாம். இப்போ x க்கு 2 கொடுத்தா 8 minus 2 into 2 4. 8 minus 4 னா 4 கிடைக்கும். அப்போ இந்த 2 கொடுத்தோம்னா 4 வருது. இந்த 2 இந்த கிராஃப்ல இல்ல, 2 வரைக்கும். அப்ப 2 வரைக்கும் 2 க்கு அடுத்ததுன்னா 2 தொட்டு வரும். அப்ப அந்த 4 வரைக்கும் வரும். அப்ப இந்த பாயிண்ட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 வரைக்கும் இந்த கிராஃப், 2 க்கு அடுத்தது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் வருது. அப்ப இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுது. இங்க 4 கொடுத்தோம்னா 4 0 ஆயிடுது. இனி 4 வந்து இங்க வருது. x greater than or equal to 4 னா இந்த பக்கம். அப்போ f of x equal to 4 எடுக்கணும். அப்போ y equal to 4. y equal to 4 லைன்ங்கிறது நமக்கு இப்படி வரும். y ஆக்சிஸ்ல கவுண்ட் பண்ணணும். இது y equal to 1. இந்த லைன் y equal to 2. இந்த லைன் y equal to 3. இந்த லைன் y equal to 4. அப்போ y equal to 4 னா இந்த லைன் இப்படியே வரும். அப்போ இதுக்கு அந்த பக்கம் y equal to 4 இங்க வரும். இப்படி போகும் the straight line. இப்படி போகும் y equal to 4. இப்போ 2 வரைக்கும் இந்த கிராஃப், 2 க்கும் 4 க்கு இடையில இந்த லைன், 4 க்கு அந்த பக்கத்துல y equal to 4 லைன். இப்போ இந்த கிராஃப் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இனி இதுல சின்ன மாடிஃபிகேஷன் ஒன்னு பண்ணணும். என்னன்னா f of x equal to x square, x less than or equal to 2 இந்த கிராஃப்ல equal to 2 சேரும். அப்ப x2 இந்த கிராஃப்ல சேரும். அப்போ இது வரைக்கும் வரத நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது f of x is equal to 8 minus 2x. 2 less than x less than 4. அப்படின்னா x வந்து 2 க்கும் 4 க்கும் இடையில இருக்கு. equal to 2 இங்க கிடையாது, equal to 4 ம் கிடையாது. அப்ப x 2 க்கு வரக்கூடிய இந்த கிராஃப்ல இந்த பாயிண்ட் வராது. நம்ம அதை என்ன பண்ணணும்னா வராத பாயிண்ட ஒரு ஹாலோ சர்க்கிள் மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஈக்குவல் டு 4 வராது இந்த கிராஃப்ல. அப்ப ஈக்குவல் டு 4 வரக்கூடிய y வேல்யூ, அப்ப அந்த இடத்துல அதுவும் வராது. அது நம்ம இந்த மாதிரி போடணும். இனி greater than or equal to 4, இந்த f of x equal to 4. அப்ப இந்த கிராஃப்ல x equal to 4 வருது. அப்ப 4 போட்டா இது வந்து நம்ம இந்த கிராஃப்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபில் ஆகாத சர்க்கிள்னா இல்லைன்னு அர்த்தம், ஃபில் ஆகிற சர்க்கிள்னா இருக்குதுன்னு அர்த்தம். இனி லிமிட் கண்டுபிடிப்போம். இந்த கிராஃப்ல இருந்து லிமிட் கண்டுபிடிக்கும் போது
கிராஃப் பிரேக் ஆகாம வர்ற இடத்துல எல்லாம் லிமிட் இருக்கும்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் கிராஃப் பிரேக் ஆகல. அப்ப இந்த பக்கம் மொத்தம் கிராஃப் பிரேக் ஆகாது, 2க்கு இந்த பக்கம். அப்ப இங்க எல்லாமே லிமிட் இருக்கும். இதுல இருந்து இது வரைக்கும் கிராஃப் பிரேக் ஆகல. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் லிமிட் இருக்கும். அப்ப 4ல பிரேக் ஆகுது, இதுக்கு இந்த பக்கம் பிரேக் ஆகல. அப்ப அந்த பக்கமும் லிமிட் இருக்கும், கிராஃப் பிரேக் ஆகல. அப்ப பிரேக் ஆகுற இடம் x = 2லயும் x = 4லயும். அப்ப இந்த ரெண்டையும் மட்டும் நம்ம செக் பண்ணணும். அப்போ x0 = 2, x வேல்யூ வந்து x0 ன்னு क्वेश्चनல கொடுத்ததனால நான் எடுத்துக்கேன். x0 = 2. அப்ப இந்த 2ல பார்க்கணும். 2ல எப்படி லிமிட் பார்க்கணும்னா முதல்ல லெஃப்ட் லிமிட் பார்க்கணும், ரைட் லிமிட் பார்க்கணும். x tends to 2 minus நம்ம அதை எப்படி எழுதுவோம்னா f of 2 minus இடப்பக்க எல்லை. அப்போ x இங்கே இருந்து x 1 இருந்தா இது இப்படியே வரும்போது x y வேல்யூ போயிட்டே இருக்கும். அந்த 2ல வரும்போது y வேல்யூ வந்து 4ல வருது. அப்ப அதுதான் லிமிட் வேல்யூ. இனி x இங்கே இருந்து அப்ரோச் ஆகும்போது f of 2 plus. அப்போ x இங்கே இருக்கும்போது y வேல்யூ இது, இங்க வர வர y வேல்யூ போயிட்டே இருக்கும். இப்ப 2க்கு பக்கத்துல வரும்போது இது 4ல வரும், இதுவும் 4 தான். இப்போ லெஃப்ட் லிமிட்டும் 4, ரைட் லிமிட்டும் 4. இடப்பக்க எல்லையும் 4 தான் வருது, வலப்பக்க எல்லையும் 4 தான் வருது. இடப்பக்க எல்லையும் வலப்பக்க எல்லையும் ஈக்குவலா வந்தா எல்கை மதிப்பு உண்டுன்னு அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா வந்தா லிமிட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். therefore limit x tends to 2 of f of x is equal to 4. அப்போ இந்த 2ங்கற பாயிண்ட்லயும் லிமிட் இருக்குன்னு ஆயிட்டு. இனி 4ல செக் பண்ணுவோம். x0 = 4. இப்போ 4ல லிமிட் எடுக்கும்போது லெஃப்ட் சைடுலயும் அப்ரோச் ஆகும், ரைட் சைடுலயும் அப்ரோச் ஆகும். லெஃப்ட் சைடுல அப்ரோச் ஆகுறது என்னன்னு பார்ப்போம். f of 4 minus equal to, அப்போ x இங்கே இருக்கும்போது இந்த y வேல்யூ இப்படியே வரும்போது இங்க 4ல வரும்போது 0 ஆயிருது, y வேல்யூ 0 ஆயிருது. இனி ரைட் சைடு லிமிட் 4 plus. இங்க இருந்து அப்ரோச் ஆகும்போது x 5ஆ இருக்கும்போது y வேல்யூ இது, இங்க வர வர y வேல்யூ இப்படி வந்துட்டே இருக்கும். 4க்கு பக்கத்துல வரும்போது இங்க வந்துடுது y வேல்யூ. அப்ப ஈக்குவல் டு 4. இப்ப இடப்பக்க எல்லையும் வலப்பக்க எல்லையும் ஈக்குவல் இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல் இல்ல. அப்போ f of 4 minus left hand limit not equal to f of 4 plus. therefore limit x tends to 4 of f of x கிடையாது, does not exist. இப்போ x க்கு எல்லா பாயிண்ட்லயும் லிமிட் இருக்கு, இந்த 4 தவிர. அப்ப क्वेश्चन என்னது? லிமிட் x tends to x0 of f of x எந்தெந்த வேல்யூஸ்ல எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, x0 இன் m மதிப்புகளுக்கு இந்த லிமிட் உள்ளது, இந்த எல்கை உள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ x0 equal to 4 ஐ தவிர எல்லா மதிப்புகளுக்கும் எல்லை உள்ளது. லிமிட் exists except x0 equal to 4 னு போடும். இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.